வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு விமானத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போது கடல் வழியாக கூட போகலாம். அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு புதியதாக ஃபெரி சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பயணிகளுக்கான கப்பல் இயக்கப்பட போகின்றது. இது எங்கிருந்து எங்கு வரைக்கும் இயக்கப்பட போகின்றது மற்றும் இதை பற்றிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கப்பல் வழிய பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு முன்னதாக தமிழகத்திலிருந்து, அதாவது தமிழகத்தில் உள்ள 2 இடங்களிலிருந்து இலங்கைக்கு பயணிகளுக்கான கப்பல் இயக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கிருந்து எங்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தோம்னா 2011, அதாவது 2011 ஜூனில் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவிற்கு ஸ்காட்டியா பிரின்ஸ் என்ற கப்பல் இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் நவம்பர் 2011 அந்த கப்பலும் நிறுத்தப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயணிகளினுடைய எண்ணிக்கை போதுமான அளவிற்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த கப்பலிற்கான சேவை நிறுத்தப்பட்டது. அதன் பின்னதாக பார்த்தோம்னா ராமேஸ்வரத்திலும் இது போன்ற ஒரு கப்பல் இயக்கப்பட்டது. அதாவது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தலைமன்னாருக்கும் இது போன்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. பின்னர் இந்த சேவையும் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தற்பொழுது பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள ஜாஃப்னா வரைக்கும் பயணிகளுக்கான கப்பல் இயக்கப்பட போகின்றது. இதற்கான தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுமார் 56 கப்பல் நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்க போகிறது. இதற்கான டிராவல் டைம், அதாவது இந்த இடத்தில் பயணிகளுக்கான கப்பல் வந்தது அப்படின்னா இதற்கான டிராவலிங் டைம் ஆனது 3 மணி நேரத்தில் ரீச் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டமானது சாகர்மாலா புரோகிராமினுடைய ஒரு பகுதி தான் இந்த திட்டமும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாங்க. இப்போ இந்த திட்டத்தினுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது கோஸ்டல் ஷிப்பிங், அதாவது கடல் வழி போக்குவரத்தை ஊக்குவிப்பது தாங்க இந்த திட்டத்தினுடைய ஒரு மெயினான நோக்கமாக கூட நம்ம சொல்லலாம். அதே போல இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்ற காரணங்களால தான் இது போன்ற ஒரு கடல் வழி போக்குவரத்து, அதிலும் குறிப்பாக பயணிகளுக்கான கப்பல் சேவை இயக்கப்பட போகிறது அல்லது தொடங்கப்பட போகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலுக்கு இடையான பகுதிகள் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இலங்கையில் உள்ள யாத்திரிகள் நம்முடைய தமிழகத்தில் உள்ள புண்ணிய தலங்களை வந்தடைவதற்கு எளிதாக இந்த கடல் வழி போக்குவரத்து உதவும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வேளாங்கண்ணி சர்ச் வந்தாலும் சரி, அல்லது நாகூர் தர்காவா இருந்தாலும் சரி, அல்லது திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரர் கோயிலுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, அந்த இலங்கையில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த வழிபாட்டு தலங்களாக இந்த பகுதிகள் அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அது தவிர டெல்டா மாவட்டங்களும் இதன் மூலமாக அதிக அளவில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள யாத்திரிகள் இலங்கையில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு எளிதில் சென்றடைவதற்கு இந்த திட்டம் உதவும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2 கோயில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதலாவதாக கீரிமலையில் உள்ள நாகலேஸ்வரர் கோயில் மற்றும் இரண்டாவதாக மாவிடபுரத்தில் உள்ள கந்தசாமி கோயில். இந்த 2 கோயிலுக்குமே தமிழகத்திலிருந்து அதிக அளவிலான பயணிகள், அதாவது சுற்றுலா பயணிகள் இந்த கோயில்களுக்கு வருவது வழக்கம் அப்படிங்கிறதுனால இது போன்று கடல் வழி போக்குவரத்து மூலமாகவும் இதனுடைய, அதாவது இலங்கையினுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அதிகரிக்கும். அதே போல தமிழகத்தினுடைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். 2 பேருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. தற்பொழுது இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த வாரத்தில் இலங்கையிலிருந்து டெப்டி ஹை கமிஷனர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அதாவது காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த மார்க் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து தான் பயணிகளுக்கான கப்பல் இயக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத மாதிரியான ஒரு ஆய்வு பணிகளுக்காக அவர் வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் காரைக்காலினுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த துறைமுகத்தினுடைய துணைத் தலைவர் ஆகியோருடன் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்க மெயினாக எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசஞ்சருக்கு தேவையான அந்த பெர்த்து மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் போர்ட் இதில் என்ன மாதிரி இருக்கிறது மற்றும் பேசஞ்சர் டெர்மினல், அதாவது பயணிகளுக்கான கப்பல் எந்த இடத்துல இயக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பேசஞ்சர் டெர்மினல் கட்ட வேண்டும் இல்லையா, அதில் மாதிரி என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்க போகிறது, இல்லை என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க மற்றும் இமிகிரேஷன் மற்றும் கஸ்டம் அத்தாரிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்க போகிறது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை அவங்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸான பவர் சப்ளை மற்றும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி போன்ற
போன்ற பல்வேறு விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. எப்போ இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறதோ அப்போ இங்கிருந்து ஸ்ரீலங்காக்கு போகிறதும் சரி, ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவைக்கு வருவது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது. இதன் மூலமாக கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையினுடைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் மூலமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு வருவாயும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் புதுவையினுடைய கடலோர மாவட்டங்கள் அதிக அளவில், அதாவது பொருளாதார வளர்ச்சி அடையும் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.